விக்ரமின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த அறையில் ஒரு மயான அமைதி நிலவியது. விக்ரமண்ணா, இது சரியில்லை. அண்ணி இப்படி பயமுறுத்துறது தப்பு. யாருடா உனக்கு அண்ணி? அவையும் பொண்டாட்டியே இல்ல. விஷால் கண்ணா, உங்க அண்ணியை கூட்டிட்டு போய் கெஸ்ட் ரூம்ல தங்கவே. சரி தாத்தா. யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உடனே வருவாங்க என்று நம்பிக்கையூட்டும் விதமாக பேசினான். நட்சத்திராவை அந்த பெரிய அறையில் தனியாக விட்டுவிட்டு கதவை மெதுவாக சாத்திய பிறகு அங்கிருந்து அனைவரும் வெளியேறினார்கள். அந்த அறை முழுக்க விக்ரமின் வாசனை நிறைந்திருந்தது. மென்மையான நறுமணமும் ஒருவிதமான அதிகார தோரணையும் அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியிருந்தது. நட்சத்திரா மெதுவாக தன் காலடியில் இருந்த கார்பெட்டை பார்த்தாள். அவளுடைய கால்கள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. இப்படியே எவ்வளோ நேரம் முக்காடு போட்டுட்டே இருக்கிறது என்று நினைத்தவள் மெதுவாக தன் கைகளை உயர்த்தி தலையிலிருந்த அந்த பாரமான துப்பட்டாவை விலக்க முயன்றாள். ஆனால் அவளுடைய அத்தை ஷீலாவின் எச்சரிக்கை மீண்டும் அவளது மனசாட்சியை தட்டியது. புகுந்த வீட்டிற்குள் நுழையும் வரை முக்காட்டை எடுக்கக்கூடாது என்றுதானே ஷீலா கூறியிருந்தார். இப்போதுதான் அந்த வீட்டிற்குள் நட்சத்திரா வந்துவிட்டாளே, அப்படியென்றால் இப்போது இந்த திரையை விலக்கலாமா? அவள் மெதுவாக தன் முகத்திரையை சற்று விலக்கி அந்த அறையை சுற்றி பார்த்தாள். அது ஒரு சாதாரண அறையல்ல, ஒரு ராஜ மாளிகையின் அந்தப்புறம் போலிருந்தது. நவீன வசதிகள், விலையுயர்ந்த மர பர்னிச்சர்கள், ஒரு பக்கம் பிரம்மாண்டமான கண்ணாடி சுவர் என அந்த இடம் அவளை திகைக்க வைத்தது. ஆனால் இவ்வளவு வசதிகள் இருந்தும் அவளுடைய மனதில் ஒருவிதமான வெறுமைதான் நிலவியது. விக்ரம் ஸ்டடி ரூம்ல இருக்காருன்னு சொன்னாங்களே, அவர் எப்போ இங்க வருவாரு? அவர் வந்தா நான் என்ன செய்யணும்? அவர்கிட்ட நான் எப்படி பேசணும் என்ற கேள்விகள் அவளை வாட்டின. அவன் தன்னை கட்டாயப்படுத்தி இழுத்து வந்ததும் தன் கையை உதறி தள்ளியதும் அவளது மனதில் ரணமாக கிடந்தது. அந்த நேரத்தில் அந்த பெரிய அறையின் கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டதும் நட்சத்திரா திடுக்கிட்டு போனாள். உள்ளே வந்தது யார்? நட்சத்திரா தன்னுடைய முகத்திரையை விலக்கியிருக்கிறாள். விக்ரம் இந்த நிலைமையில் அவளை பார்த்துவிட்டால் என்ன நடக்கும்? விக்ரமின் அறைக்குள் நட்சத்திரா சென்ற சில நிமிடங்களில் திடீரென அந்த ரூம் கதவு சடசடவென தட்டப்படும் சத்தம் கேட்டது. அறைக்குள் இருந்த நட்சத்திரா பதறிப்போய் வேகமாக அந்த துப்பட்டாவால் முகத்தை மூடிக்கொண்டு அவளது கை கால்கள் நடுங்க வேகமாக கதவை திறந்தாள். என்னம்மா, பயந்துட்டியா? நான்தான் என்ற விஸ்வநாதன் தாத்தாவின் குரல் அவளை சமாதானம் அடைய செய்தது. நட்சத்திரா முக்காடை பிடித்தபடி நின்று கொண்டிருக்க தாத்தா பேசத் தொடங்கினார். இங்க பாருமா, விக்ரம் ஏதாவது வேலையில பிஸியா இருப்பான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இப்ப நிம்மதியா படுத்து தூங்கு. அத சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன் என சொல்லிவிட்டு தாத்தா அங்கிருந்து நகர்ந்தார். நட்சத்திரா அதையெல்லாம் கேட்டும் பூம்பூம் மாடு தலையாட்டுவது போல் அமைதியாக தலையை மட்டும் மாட்டிவிட்டு உள்ளே வந்து கதவை பூட்டிக் கொண்டாள். பின்பு முக்காட்டை மெல்ல விலக்கினாள். படுக்கைக்கு நேர் எதிரே இருந்த பிரம்மாண்டமான கண்ணாடியின் முன் நின்ற நட்சத்திரா தன் பிம்பத்தைக் கண்டு சில நொடிகள் உறைந்து போனாள். இது என்னோட முகம்தானா? அழுகையால கண்ணெல்லாம் வீங்கி போய் மூக்கு தக்காளி மாதிரி சிவந்து கிடக்கு. இந்த மேக்கப்ல வேற நான் யாரோ மாதிரி தெரிகிறேனே என்று அவள் தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டாள். சிறிது நேரம் கண்ணாடியில் தஞ்சம் புகுந்தவளுக்கு சட்டென்று தான் இருக்கும் இடம் நினைவுக்கு வந்தது. அட கடவுளே, நான் பாட்டுக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? முதல்ல ட்ரெஸ்ஸ மாத்தணும். அந்த பசங்க அலமாரியில துணி இருக்குன்னு சொன்னாங்களே, அங்கேயாவது உருப்படியே ஏதாவது இருக்கான்னு பாப்போம் என்று அலமாரியை திறந்தாள். ஆனால் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உடைகளை கண்டதும் அவளது திகைப்பு இன்னும் அதிகரித்தது. என்னது இது? எல்லாமே இவ்ளோ காஸ்ட்லி புடவையா இருக்கு. எனக்கு தான் புடவை கட்டவே தெரியாதே. எப்பவும் சுடிதாரும் லெகின்ஸும் போட்டு பழகிட்டு இப்ப போய் இந்த புடவையெல்லாம் நான் எப்படி கட்டுவேன் என்று அவள் தனக்குத்தானே புலம்பினாள். பின்பு வேறு வழியின்றி பெட்டின் ஒரு மூலையில் அமர்ந்தாள். அவளை அறியாமலேயே அவள் உறக்கத்தில் ஆழ்ந்தாள். மறுபுறம் விக்ரம் நள்ளிரவு வரை அலுவலக வேலைகளில் மூழ்கியிருந்தான். அதிகாலை 2 மணி அளவில் களைப்புடன் தன் அறைக்கு வந்தவனுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கதவு பூட்டப்பட்டிருந்தது. யார் இந்த டோரை உள்ள இருந்து லாக் பண்ணது? இது என்னோட இடம், இங்க எனக்கே பெர்மிஷன் இல்லையா என்று அவன் ஆத்திரம் அடைந்தான். தனது கைரேகையை பதிவு செய்து கதவை திறந்தான். விக்ரம் உள்ளே நுழைந்ததும் படுக்கையின் ஓரத்தில் முகத்தில் இருக்கும் முக்காடை கூட விலக்காமல் சுருண்டு படுத்திருந்த நட்சத்திராதான். அவளை பார்த்ததும் அவனுக்குள் வெறுப்பு அலை மோதியது. இவளா? இவ என்னோட பெட்ல என்ன பண்றா? தாத்தா எதுக்காக இவளை என்னோட ரூமுக்கு அனுப்பி வச்சாரு? கல்யாணமே வெறும் ஃபார்மாலிட்டிக்காக நடந்ததுதான். இதுல இவ என்னோட ரூமுக்குள்ளே வந்து இவ்ளோ தைரியமா படுத்திருக்காளா? இவளை இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும்.
என்று விக்ரம் தனக்குள்ளேயே சீறினான். ஆனாலும் ஆழமான உறக்கத்தில் இருந்த அவளை தொட அவனது கௌரவம் தடுத்தது. அவளை எழுப்ப விரும்பி அவன் வேண்டுமென்றே இருமத் தொடங்கினான். ஆனால் நட்சத்திரா அசையவே இல்லை. விக்ரம் மீண்டும் சத்தமாக இருமினான். நட்சத்திரா அழுது அழுது முழுவதுமாக களைத்து போய் சுயநினைவே இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை பார்க்க பார்க்க விக்ரமுக்கு எரிச்சல் தான் அதிகமானது. என்ன கொடுமது! இவன இந்த ரூம்லயே ஒட்டு மொத்தமா டேரா போடலான்னு பிளான் பண்ணிட்டாளா? நான் இவ்ளோ சத்தமா இருமுறேன், இவ காதுல கேட்கலையா இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறாளா என்று முணுமுணுத்தான். அவள் அருகில் சென்ற விக்ரம் அங்கிருந்த மேஜை மீதிருந்த கண்ணாடி டம்ளரை ஓங்கி தட்டினான். அது சுக்குநூறாக உடைந்து சிதறிய சத்தத்திலும் நட்சத்திரா கண் விழிக்கவில்லை. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்த பொண்ணை எழுப்ப எதுக்கு நான் இவ்ளோ மெனக்கடணும்? என்ன பார்த்தா இவளுக்கு அவ்ளோ இலக்கரமா தெரியுதா என்று ஆவேசமடைந்தான். வேகமாக சென்று அங்கிருந்த ஒரு மேஜை டிராயரில் கையை நுழைத்தவன் அடுத்த கணமே ஒரு துப்பாக்கியை எடுத்தான். கடும் ஆவேசத்தில் நட்சத்திராவை பார்த்து அவள் தலைக்கே குறிவைத்தான். அவன் தன் துப்பாக்கியின் ட்ரிகரை அழுத்தினால் மட்டும் போதும், அடுத்த கணமே அந்த குண்டு நட்சத்திராவின் தலையை துளைத்து செல்லும். அந்த அளவிற்கு கோபம் விக்ரமுக்குள் இருக்கத்தான் செய்தது. அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் நட்சத்திராவை முறைத்தபடியே தன்னுடைய துப்பாக்கியின் திசையை திருப்பினான். கட்டிலின் அருகே இருந்த சைட் டேபிளில் வைக்கப்பட்டிருந்த பூஜாடியின் மீது தன்னுடைய குறியை மாற்றி அந்த பூஜாடியை துப்பாக்கியால் சுட்டான். அந்த துப்பாக்கிச் சத்தம் வெடித்த மறுகணம் நட்சத்திரா படுக்கையில் அடித்து பிடித்து அலறியபடி எழுந்தாள். வீட்டில் வேலை செய்பவர்கள் அனைவருமே திகைத்து போய் தூக்கத்திலிருந்து எழுந்தார்கள். அந்த பெரும் சத்தம் வீட்டின் வேறொரு பகுதியில் பார்ட்டி செய்து கொண்டிருந்த நால்வரையும் நிலைகுலைய செய்தது. அதேபோல் நிம்மதியாக தன் பேரனுக்கு திருமணம் முடித்துவிட்ட சந்தோஷத்தில் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்த தாத்தா கூட அந்த பயங்கர ஒலியால் திடுக்கிட்டு விழுத்துக் கொண்டார். ஐயோ, அது துப்பாக்கி சுட்ட சத்தம் தானே? ஒருவேளை விக்ரமுக்கு அவன் தாலி கட்டினது பிரியங்காவுக்கு இல்லன்னு தெரிஞ்சிருச்சா? அடப்பாவி, வீட்டுக்கு வந்த பொண்ணு முத நாளே சுட்டு கொன்னுட்டியா? இந்த ஊர் உலகத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு தலை தெறிக்க ஓடினார் தாத்தா. அனைவரும் விக்ரம் அறையை நோக்கி பதறியபடி ஓடி வந்து கதவை ஆவேசமாக தட்டத் தொடங்கினர். சரியாக அந்த தருணத்தில் தன் முன்னால் முகத்தை மூடியபடி அழுது கொண்டிருக்கும் தன்னுடைய மனைவியை பார்த்த விக்ரம் அவளை கோபத்தில் திட்டத் தொடங்கினான். அதற்குள் தாத்தா வெளியிலிருந்து கதவை பலமாக தட்டியவாறே, விக்ரம், கதவை திறடா, டேய் விக்ரம் என்று உரக்க கூப்பிட்டார். அந்த அறைக்குள்ளிருந்து நட்சத்திராவின் குரல் கேட்காததால் ஏற்பட்ட பயம் அவரை பீதியில் ஆழ்த்த தாத்தா கதவை ஆவேசமாக இடித்தார். விக்ரம், இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா என தாத்தா கத்த, டேய் விக்ரம், கதவை தோற, என்னடா பண்ற, கதவை தோறடா என்று சங்கரும் துருவும் கத்தினார்கள். அண்ணா ப்ளீஸ் கதவை திறங்க, நீங்க அண்ணியை எதுவும் பண்ணிடாதீங்க அண்ணா, ப்ளீஸ், என்ன பண்றீங்க, கதவை திறங்க என விஷாலும் ஆகாஷும் கூட ஒரு பக்கமாக கதவை தட்டி கொண்டிருந்தார்கள். 4 பேருமா சேர்ந்து அந்த கதவை உடைங்க, இப்பவே கதவை திறக்கணும் என தாத்தா கட்டளையிட அந்த 4 பேரும் கதவை உடைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். சில கணங்களுக்கு பிறகு விக்ரம் மெதுவாக வந்து கதவை திறந்தான். அடுத்த நொடி தாத்தா புயலென உள்ளே பாய்ந்தார். இங்க என்ன நடக்குது? அந்த துப்பாக்கி சத்தம் எங்கிருந்து வந்துச்சு? விக்ரம், நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க என்று அவர் பதற்றத்துடனும் கோபத்துடனும் கத்தினார். அவருக்கு பின்னால் வந்த 4வரும் உள்ளே ஓடி வந்து தங்கள் அண்ணியை தேடினர். ஆனால் படுக்கையில் நட்சத்திராவை காணவில்லை. அண்ணி எங்க? அப்படின்னா அவர் நிஜமாவே நம்ம அண்ணியை சுட்டுட்டாரா என்று ஆகாஷ் பதற அனைவரின் இதய துடிப்பும் எகிரியது. அப்போது ஒரு விம்மல் சத்தம் அவர்கள் காதுகளில் விழுந்தது. அனைவரும் அந்த திசையை நோக்கி கவனமாக சில அடிகள் முன்னேறினர். ஒரு மூலையில் நட்சத்திரா அழுது கொண்டிருப்பதை கண்டதும் தான் அவர்களுக்கு உயிரே திரும்பியது. அவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டே விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்த்த பின்புதான் தாத்தாவிற்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது. அப்படின்னா விக்ரம் அவளை எதுவுமே பண்ணலையா? அவளோட முகத்துல இருக்கிற முக்கோடும் விலகாம இருக்கு. அப்படின்னா அவன் இன்னும் உண்மையை கண்டுபிடிக்கலையா என நினைத்த தாத்தா தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். பின்பு அவர் வேகமாக அவள் அருகில் சென்று அவளை தேற்ற முயன்றார். தாத்தாவின் கைகள் தன் தோளை தொட்டதை உணர்ந்ததும் நட்சத்திரா சற்று நிம்மதி அடைந்தாள். ஆனால் அவள் உடல் இன்னும் கட்டுக்கடங்காமல் நடுங்கிக் கொண்டிருந்தது. தாத்தா கடும் சீற்றத்துடன் விக்ரமின் பக்கம் திரும்பினார். இதென்ன விளையாட்டு விக்ரம்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவள் நீ தொட்டு தாலி கட்டின உன்னோட பொண்டாட்டி. அவளை நீ இப்படிதான் மிரட்டுவியா? அறிவில்ல உனக்கு என்று கொந்தளித்தார். விக்ரம் தன் ஆணவம் குறையாமல், தாத்தா, நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன்.
அதுக்காக இந்த உறவை நான் மதிச்சு நடப்பேன்னு அர்த்தம் இல்ல. இந்த பொண்ணை எதுக்காக என்னோட ரூம்க்கு அனுப்பி வச்சீங்க? இவ தலையில புல்லட் இறங்காம அவ தப்பிச்சதே நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க என விக்ரம் இரக்கமில்லாமல் பேசியதை கேட்டு சங்கர் குறுக்கிட்டான். இது ரொம்ப தப்பு விக்ரம், நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது என்று சங்கர் சீறினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.